சிவாய. ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. அண்ணாமலையார் உண்ணாமலையம்மன் அருளால இன்னைக்கு 16/9/2025 இன்னைக்கு ஐயா அவர்கள் 200 நபர்களுக்கு அன்னதானம் கொடுத்திருக்காங்க. ஐயா பின்யூ மஞ்சு மெட்டல் ட்ரேடிங் அவங்க கம்பெனி சார்பாக ஜேசன் ஆண்ட்ரூ, குமுதா, அப்னர் பெரேரா, ஆல்ஃபர் பெரேரா இவங்க சார்பாக இன்னைக்கு ஒரு 200 நபர்களுக்கு கிரிவலப்பாதையில் இருக்கிற சாது சிவனடியார்கள், கிரிவலம் வரும் பக்தர்கள், சிவ பக்தர்கள் இவங்க எல்லாருக்காகவும் இவங்க எல்லாரும் வயிறார சாப்பாடு போட்டிருக்காங்க. வடை பாயசத்தோட பினு மஞ்சு மெட்டல் ட்ரேடிங், ஜேசன் ஆண்ட்ரூ, குமுதா, அப்னர் பெரேரா, ஆல்ஃபர்ட் பெரேரா இவங்க குடும்பத்தின் சார்பாக அன்னதானம் கொடுத்திருக்கிறாங்க. ஐயா அவங்க வந்திருக்காங்க, ஊருக்கு வந்திருக்காங்க. அண்ணாமலையார் கோவில்ல யாகம் அபிஷேகம் நடந்துட்டு இருக்கு. அது முடிச்சுட்டு நேரம் வருவாங்க. அண்ணாமலையார் உண்ணாமலையம் நல்லால ஜேசன் ஆண்ட்ரூ ஐயாவுடைய குடும்பத்தினர் பல்லாண்டு காலம் நீடூடி சகல ஐஸ்வர்யத்தோட செல்வ செழிப்போட பல்லாண்டு வாழணும். எல்லாம் அல்ல அண்ணாமலையார் உண்ணாமலையம்மன் அவங்களுக்கு அருள் புரியணும். ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. இன்னொருத்தங்க ஒரு 100 பேருக்கு கொடுத்துருக்காங்க. அவங்க குடும்பத்தினரும் நல்லா இருக்கணும். நான் இவங்களுக்கு சொல்லி முடிச்சதுக்கு அப்புறம் போர்டில் அவங்க பேர் எழுதி அதை வாழ்த்துறேன். எல்லா சிவனடியாரும் வந்த எல்லா சிவனடியார் சாதுக்கள் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. ஓம் நம சிவாய நமக. 16/9/2025 இன்றைய தினம் அன்னதானம் ஒரு 100 நபர்களுக்கு இன்னைக்கு கொடுத்திருக்கிறாங்க. மிஸ்ஸஸ் ஜாம்பவதி அம்மா அவங்க நினைவாகவும், மிஸ்டர் ஸ்ரீராமுலு பிள்ளை ஐயா அவங்க நினைவாகவும், மிஸ்டர் சத்யா அவங்களுடைய நினைவாகவும், அவங்க உறவினர்கள், அவங்க சகோதர சகோதரிகள் சித்தூர்ல இருந்து அன்னதானம் கொடுத்திருக்கிறாங்க. மிஸ்ஸஸ் ஜாம்பவதி அம்மா மற்றும் மிஸ்டர் ஸ்ரீராமுலு பிள்ளை மற்றும் மிஸ்டர் சத்யா அவங்களுடைய நினைவை போற்றுவோம். அவங்க குடும்பத்தினர், அவங்க சகோதர சகோதரிகள் சித்தூர்ல இருந்து கொடுத்திருக்காங்க. அவங்க எல்லாரும் நல்லா இருக்கணும்னு வேண்டிக்கிறோம். மகாலய பட்சத்தை முன்னிட்டு இன்னைக்கு 100 பேருக்கு கொடுத்திருக்காங்க. ஓம் நம சிவாய். ஓம் நம சிவாய். ஓம் நம சிவாய். அண்ணாமலையாருக்கு, உண்ணாமலை அம்மனுக்கு, அண்ணாமலையாருக்கு
உண்ணாமலை அம்மனுக்கு ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய. ஐயா எல்லாரும் சாப்பிடுங்க ஐயா. நம சிவாய நமக. எல்லாரும் சாப்பிடுங்க. நம சிவாய. வாங்கினேன் போட்டு கொடுங்க. தாத்தாக்கு இவர்களை போட்டு கொடுங்க. ஈஸ்வரின் கருணையினால் சேஷம் ஆண்டு அவர்கள் குடும்பத்தினர் அனைவரும் உடல் நலம், நெய்யாளர், நிறை செல்வம், உயர்ப்புகள், மெய்ஞானம் இவற்றின் உயர்ந்து பருப்பேராட்டில் இரவும் இரவும் இல்லா நேரங்களிலும் இல்லா ஒருமையிலும் இல்லா தொழில்களிலும் ஒருவனாகவும் பாதிக்காட்டாகவும் அமையுமாக. அடுத்த வர்க்கம் இரவும் ஒருவனாகவும் பாதிக்காட்டாகவும் வழிநடத்தியாகவும் அமையுமாக. அருட்பேராற்றல் இரவும் பகலும் எல்லா நேரங்களிலும் எல்லா இடங்களிலும் எல்லா தொழில்களிலும் ஒருவனாகவும் பாதிக்காட்டாகவும் வழிநடத்தியாகவும் அமையுமாக. ஜேசன் ஆண்ட்ரூ சார் அவங்க குடும்பத்தினர் நமச்சிவாய் நமச்சிவாய். சரி நன்றி நன்றி நன்றி. நல்லா இருக்கணும், நல்லா இருக்கணும். அன்னதானம் செய்த குடும்பத்தினர் பாட்டு எந்த பாட்டு விருப்பமோ அந்த பாட்டு படிக்கிற மாதிரி ஒரு சில புத்தகம் பாருங்க. இப்ப அழகா நீ நமச்சிவாய ஓடிச்சு, எப்படி ஓடிச்சு நீங்க அழகா, எவ்வளவு அழகா மியூசிக் கூட வருது. நல்லா இருக்குதுல்ல நமச்சிவாய். அப்படியே அமைதியா போச்சா நீங்க? அப்படியே பை இங்க வைக்கதா இல்ல, இங்க காசு சொல்றா சரி பார்க்கலாம். சொல்றேன் சொல்றேன்.
பைசாவே நான் பே தரேன். உங்களுக்கு நான் தைக்க தான் கொடுத்துருக்கேன். சரி சரி சரி. அது 20 ரூபாய் அது எக்ஸ்ட்ரா வச்சுருக்கேன். சரி சரி ஓகே ஓகே வாங்க நமச்சிவாய். வாங்க வாங்க போயிட்டு வாங்க போயிட்டு வாங்க. கொடுத்து அனுப்பு எல்லாரும் கொடுத்து அனுப்புங்க எல்லாரும் கொடுத்து அனுப்புங்க சாப்பாடு கேட்குறவங்களுக்கு. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க அந்த பந்தி முடிஞ்சிட்டு வெயிட் பண்ணுங்க. அப்படியே இல்லைங்க இந்த பந்தி முடிட்டு அப்படியே வெயிட் பண்ணுங்க. பார்த்ததா போ. நமச்சிவாயம். போயிட்டு வாங்க வாங்க ஐயா நமச்சிவாயம். என்ன ஃபோன் விட்டு போயிட்டேன் மறுபடியும். சரி வயசாகி போச்சுல்ல. சாப்பிட்டீங்களா? நமச்சிவாய். வயசாக சின்ன வயசுலயே எங்களுக்கு வருது. எல்லாமே நல்லா இருக்குது. நான் நன்றி நமச்சிவாய். வெயிட் பண்ணுங்க கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க. இந்த பந்தி முடிஞ்ச உடனே உள்ள வருவீங்க. வெயிட் பண்ணுங்க. சாப்பாடு எடுத்துட்டு வந்து வைக்க சொல்லு. வந்து வாங்கிக்கோ. வாங்க போயிட்டு வாங்க. கோயிலுக்கு போயிருந்தா அதனால சனீஸ்வரன். சரி சந்தோஷம் நமச்சிவாயம். போயிட்டா தாத்தா வாங்க. நமச்சிவாயம். பார்த்து வாங்க நமச்சிவாயம். சாமி ரொம்ப சந்தோஷம் சாமி. நமச்சிவாயம். வாங்க. நமச்சிவாயம். நம்ம உடம்பு சரியாவில் ஒண்ணு தாத்தா. அது அவ்வளவுதான். நான் மோர் மட்டும் வாங்கி போறீங்க. ரேடியா வாங்கி தரேன் அப்படின்னா தான் வருவாரு. ரேடியாவா? எனக்கு ஒரு காடி பரவாயில்ல. ஒரு பொருள் ஏமாந்து போயிருவாரு. என்ன ரேடியா வேணும்? எதுக்கு ரேடியா? பாட்டு கேக்குது. சோபா செட்லாம் கொடுக்குறாங்களா? எல்லாம் சாமியாருங்களுக்கா? ஆமா சோபா செட்லாம் கொடுக்குறாங்களா? கடவுளே வீடு வாசல்லாம் வாங்கி கொடுத்து கல்யாணம் பண்ணி வச்சிருவாங்க. தொண்ணூறு நாள் போனா நமச்சிவாய். வாங்க தெரியாது. வீட்டுல ஆளு இல்ல. சரிப்பா ஹோட்டலுக்கு போனா சாப்பிட போறாங்க. இப்பதான் முத வரும். சரிப்பா அது நீங்க இருக்கீங்கன்னே தெரியாது. சரிப்பா இதுக்குமே நேரம் ஐயா வெயிட் பண்ணுங்க. நைட்ல வைக்க சொல்லிடுறேன். சரிப்பா பாப்பா என்னம்மா ஒரு கிளீன் பண்ணிட்டீங்களா? ஃப்ரண்ட்லாம் வர சொல்லலாமா? வாங்க உள்ள போங்க. அங்க போய் கழுவி கேட்டு போங்க. உள்ள போங்க. இப்போ உட்காருங்க போங்க. பார்த்து இடிச்சிட போறீங்க. சாமிக்குது இடிச்சிட போறீங்க. கீழே சாமி இருக்கு. இடிச்சிட போறீங்க. எல்லா இடத்துலயும் சாமி அது இடிஞ்சா ஒழிஞ்சிடும். அது களிமண். அது சரி போயிட்டு வாங்க. உடம்பு கண்டிப்பா சரியாயிடும். கவலைப்படாதீங்க. போயிட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் அந்த அக்ரிகல்ச்சர் பார்த்துக்கலாம். எனக்கு ஒரு ஆசைங்க. செடி வச்சிடலாம். கண்டிப்பா வைக்கலாம். வாங்க பட்டன் அது கண்டிப்பா வைக்கலாம். கவலைப்படாதீங்க. நீங்க ஆர்டர் உத்தரவு மட்டும் சொன்னீங்கன்னா நான் பூ வாங்கிட்டு வந்துடுறேன். நீங்க ஃபர்ஸ்ட் உடம்ப பார்த்துன்னு வாங்க. என்ன மடையை பார்த்துங்க. சரி வருவேன். அந்த ஆமா அந்த அளவுக்கு இருக்கிறாங்க. காரணமே அண்ணாமலை தான். சரி அண்ணாமலை தான். சின்ன வயசுலேருந்து வெளிங்க மலை, செகுதி மலை, காசி எல்லாம் போயிட்டு சரி கையில் வர போச்சு. என்ன ஒன்று வரீங்க. அதை அண்ணாமலையும் இங்கே கொண்டாட்டாரு. வாங்க
கொஞ்சம் அமைதியா தான் இருக்கு. பாட்டு போட்டு ஓடிட்டு இருக்கு. அதே காப்பி ரைட் ஆகுது, பாட்டு வந்து காப்பி ரைட் ஆகுது யூடியூப்ல வந்து. அதுல ஓடுறது வந்து யூடியூப்ல போங்க காப்பி ரைட் ஆகுது. அது மாதிரி காப்பி ரைட் ஆனா சேனலை முடக்கிடுவான் அது. ஆமா ஆமா, அந்த ஓம் நமச்சிவாய போடுறோம்ல, அது யூடியூப்ல காப்பி ரைட் வருது. காப்பி ரைட்னா நம்ம இப்ப இந்த வீடியோக்கு ரெவென்யூ கிடைக்காது. ரெவென்யூ கிடைக்கலனா கூட பரவாயில்ல, என்னன்னா சேனல் ஒரு 4 வீடியோ 5 வீடியோ திறந்து மாதிரி காப்பி ரைட் போட்டா முடக்கிடுவான் சேனலை. வீடியோ ஓடிட்டு இருக்கு, பாட்டு தனியாக தானே ஓடுது. இப்போ ஒரு எதனா ஒரு மியூசிக் டைரக்டருடைய பாட்டோ ஏதாவது ஒருத்தவங்களுடைய பாட்டோ நம்ம சேனல்ல வந்து உள்ள வந்துச்சுன்னா யூடியூப் வந்து அனுமதிக்காது. அவங்களுடைய என்ன பண்ணுவான், சேனல் லாக் இல்ல. அதனால அந்த ஓம் நமச்சிவாய வந்து காப்பிரைட் ஆகுது. அது எங்கன்னா சின்ன இடத்துல விட்டா கூட அது காப்பிரைட் போயிடுது. என்ன இதெல்லாம் சின்ன சின்னதாக பார்த்து பார்த்து பண்ண வேண்டியது. குறைக்கிறதுக்கு உலகத்துல வாழ தகுதி இல்லாம சித்தூர்ல இருக்காங்க, சித்தூர்ல இருந்து கொடுத்துருக்காங்க, அவங்களுடைய நினைவாக கொடுத்துருக்காங்க. ஓம் நம சிவாய, நமச்சிவாய, 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 நமச்சிவாய. ஒரு கர்ணர் மணி 2 பேருக்கு கட்டி வந்து தட்டுமா போட்டிக்கிறீங்களா? அதெல்லாம் போறதுல நம்ம ருத்ராட்சம் ஒண்ணு தவிர. சரி, ருத்ராட்ச மாலை நீ எடுத்து வரட்டுமா? ருத்ராட்ச மாலை போடுற அளவுக்கு ஒன்றும் சாமியார் ஆகல. இந்த ஒன்னே ஒண்ணுதான் வேற 18 வருஷமா போட்டுக்கிறேன். இந்த ஒரே ஒரு ருத்ராட்சம், இந்த ஒன்னே ஒண்ணு 5 முகமா 5 முகம், இந்த ஒரே ஒண்ணு, இது ஒண்ணுதான் மாறல. 18 வருஷமா போட்டுக்கிறேன். 18 வருஷம். இதெல்லாம் கூட இதை என் பொண்டாட்டியோட வற்புறுத்தல் பேர்ல தான். இதெல்லாம் இதை கூட போட மாட்டேன். ஆமா, சீரியஸா தான். இதெல்லாம் கூட போட மாட்டேன் நான். சரி, அக்கா ஏதோ மணிமிட்டி போறதா? சரி, அக்கா மணிமிட்டி போறதா? அக்கா வந்து என்ன போடுவாங்க, அக்கா ஏதோ டிஸ்கோ மணி எல்லாம் எடுத்து வரட்டுமா? கால் இது பொலிசி இருக்கு, நான் எடுத்து வரேன். இது இல்ல, நைஸா இருக்காது, டிஸ்டிக்கு நல்லது. நான் எடுத்து சொல்லிட்டேன், நல்லதா இருக்காப்பா. உங்க ஆசீர்வாதத்தை இப்ப நான் சாப்பிட்டு கவுத்தவரை சாப்பிட்டு போறேன். நாங்க என்னமா ஆசீர்வாதம் பண்றதுக்கு இருக்குது கடவுள் பின்னாத்துல. இந்த ஹோட்டல்ல சாப்பிட்டு நாக்கு நிக்குது. என்ன பண்ண போறாங்க ஹோட்டல்? 120 ரூபா 150 ரூபா சாப்பிடுறீங்க. அண்ணா, வந்து எத்தனை மாசம் இருக்காண்ணா? 1.5 மாசம் ஆகுது. 1.5 மாசம் தானே. முதல்ல 7 மாசம் இருக்கு இங்கதான் இருந்தேன். இது இங்க தெரியாது. இப்போ வந்தவங்க சாப்பிட்டாங்க, நல்லா இருக்குன்னு சொன்னாங்க, கூட வந்தேன். அது ஒரு தப்பு, அது கூட்டி எல்லா பேரும் தான் வர்றாங்க. போய் சாப்பிடுங்க, வயிறார சாப்பிடுங்க, வயிறார சாப்பிடுங்க. சாப்பிட்றதுக்கு தான் செய்யறோம். நீங்க அந்த ரோட்ல வர கடை வச்சுக்கிறீங்க, மணிலாம் ஏதோ மணியெல்லாம் விற்கிறோம். பசங்களாம் பாத்துங்க, நல்லபடியா பாத்துங்க. ஐயா அங்க இருந்து ஐயா ஏதோ இவ்வளவு அவ்வளவு கேக்குறாங்க ஐயா. இங்க வந்து இங்க உட்காந்துக்கணும். நீங்களாம் என்ன ஒரு சொந்த ஊரு? விழுப்புரம். இங்க வந்துட்டீங்க, பழப்பு தேடி வந்துட்டீங்க. அந்த காசு ஆனா 30,000 மணி விற்கணும்.
அது 30,000 மணி நம்ம போடணும். போலி டெஸ்ட் பண்ணி போடணும், வேலை செய்யணும். ஆமா, வேலை செஞ்சு போடணும். அப்பதான் அந்த மணி வித்துனா பாதி காசு சாப்பிட்டா பாதி காசு மணி வாங்கி போடணும். மறுபடி அந்த மணியை இருந்து சாப்பிட்டுட்டா அந்த மணி யாரு கொடுப்பாங்க நம்மளுக்கு? சரி சரி போட்டு சரி சாப்பிடுங்க. இருக்கணும். சரி சரி நான் வந்து உங்களுக்கு வரும் மேலே போடுறேன். நீ ருத்ராட்ச மாவெல்லாம் போடுற வயசு இல்லையா எனக்கு. இல்ல இல்ல ஒண்ணுதான், அவர் ஒண்ணுதான் போட்டுன்னு இருக்காரு ஆரம்பத்துல. நான் சொல்றேன், இது கூட இவங்களுடைய வற்புறுத்தல் பேர்ல தான். 18 வருஷம் போறீங்களா? 6 முகம் போட்டு அவ்வளவு சக்தி. குடும்பஸ்தங்க 5 முகம் தான் போடணும். அவங்க விருப்பம் 18 வரைக்கும் போடுறாங்க. இங்க 60-70 வயசு தான் 6 முகம் போடணும். அவ்வளவு தூரம் இருந்தா பாத்துக்கலாம். 60-70 வயசு இருக்கிறது குடும்பத்துல காப்பாற்றணும். இந்த போடலாம். சரி சரி என் அத்தை போல நீ போடு. எவ்வளவு கஷ்டம். எத்தனை மாதிரி சாப்பிடுறது. இதுவா நாங்க 6 வருஷமா செய்யறோமா. உங்க ஒரு 1.5 மாசம் நாங்க யூடியூப்ல பாப்பேன். சரிங்கம்மா சரிங்க. சரி மேல சாவித்திரி போன டைம் காலையிலே வந்தோம். இப்போ ஒரே இடத்துல பண்றோமா? வேன்ல கொடுத்துன்னு பார்த்தேன். சரிங்க சரி அண்ணன் வரவங்க நல்லா யூடியூப்ல வருவாரு. அனுமதியில் இருந்தா நன்றி, ரொம்ப நன்றிங்க, ரொம்ப நன்றிங்க. பன்னெண்டரைக்கெல்லாம் முடிச்சிருவோம். ஏன்னா இன்னொரு இடம் போகிறவங்க, அதனால 12:30 மணிக்கு நான் முடியும். அதனால தான் கொஞ்சம் உங்ககிட்ட டைம் கேட்டேன். உட்காருங்க ஐயா, உட்காருங்க. அம்மா உட்காருங்க. போயிட்டு வாங்க. உங்களுக்காக படைச்ச சாப்பாடு நீங்க சாப்பிடணும். எல்லாம் எடுத்துட்டோமா?
பாயாசம் எடுத்துட்டு வாங்க, பாயாசம் எடுத்துட்டு வாங்க. நான் எப்படி நல்லபடியா முடிஞ்சதுங்களா அபிஷேகம்? சந்தோஷம் சந்தோஷம், ரொம்ப சந்தோஷம். சங்காபிஷேகம் அது ஆனால் காலையிலேயே நம்ம போயிடணும், 5 மணிக்கெல்லாம் போயிடணும் சங்காபிஷேகம். ஓ சரி சரி சரி. வடை வைங்கம்மா, வடை வைக்கல? இது 2 மாசமா இருக்கு. ஆனா 6 வருஷமா கொடுத்துட்டு இருக்கோம் சுத்தி. அண்ணன் வீரானால அவங்களே 3-4 வருஷம் கொடுத்துருக்காங்க. அப்படியே கிரிவல பாதை சுத்தி எல்லாருக்குமே கொடுத்துட்டு வருவோம். இப்ப சாப்பாடு நிறைய வீணாகுது, பாதையில நிறைய வீணாகுதுன்றது இங்க வாங்க, வயிறார எவ்வளவு வேணாலும் சாப்பிடுங்க, சாப்பிட்டு போங்க. நிறைய சாமிங்க பார்சல் வாங்கிட்டு போவாங்க. ஃபர்ஸ்ட் பந்தி சாமிங்களுக்கு, அடுத்த பந்தி பொதுமக்கள், கிரிவல பக்தர்கள், சிவனடியார்கள், அந்த மாதிரி போகும். நான் நீங்க எத்தனை பேருக்கு வருவீங்கன்னு தெரியாது, அதனால நம்ம ஒரு 20 பேருக்கு எடுத்து வச்சுட்டு சரி, ஏன்னா திடீர்னு ஆளுங்க வந்துடலாம், அதனால என்ன பண்ணிட்டோம், அப்படியே டெய்லியுமே ஒரு நாள் கூட ஒரு நாள் தவறாம 6 வருஷமே கொடுத்துட்டு. ஆமா ஆமா அதான் கொடுத்தேன். எப்பவுமே ஒரு படையல் படைச்சிட்டு தான் ஆரம்பிக்கும். நல்லா இருக்குங்களா சாப்பாடு? நல்லா சூப்பராக இருக்கு. இதுதான் சாப்பிட்றதுக்கு அந்த இது இல்லை. நாங்கள் லாக் பண்ணலாம், வந்துகிட்டே இருப்பாங்க. ஆமாம், ஏன்னா 11 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணுறது, அப்படியே ஒரு பந்தி போக அடுத்து ரொட்டேஷன் ஆகிட்டே இருக்கும். வெளியில் நிற்க வைப்போம், வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு. அன்னதானம் கொடுத்துட்டு இருக்காங்க. அன்னதானம் ஐயா, இப்ப என்னன்னா ஐயா, அன்னதானம் கொடுக்கலனாலும் நம்ம கொடுத்துருவோம். அண்ணாமலை அன்னதானம்னு, அதாவது ஒரு இடத்துல ஒரு விஷயம், இப்போ ஒரு 365 நாள் யாரும் அன்னதானம் கொடுக்க மாட்டாங்க. ஆமா, கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துல 365 நாள்னா அதில் ஒரு 200 நாள் அன்னதானம் வரும். 165 நாள் இல்லை 200 நாள் அன்னதானமே வராது. நம்ம அண்ணாமலை அன்னதானம்னு கொடுப்போம். நம்ம அதாவது நிறுத்தக்கூடாது, நம்மளுடைய பேக் போன் நிறுத்தக்கூடாதுன்றதுக்காக இப்போ நம்ம யூடியூப்ல வீடியோ எடுக்கிறோமா, யூடியூப்ல வருமானம் என்னுடைய எல்லாமே ஒன்றா போட்டு கொடுத்துட்டு இருக்கோம். நிறுத்தவே கூடாது அப்படின்னு கிட்டத்தட்ட 6 வருஷமா நீங்கள் டேட் வைஸ் இருக்கும். ஒரு நாள் கூட தவறாம டேட் வைஸ் இருக்கும். பௌர்ணமி, தீபம், சித்ரா பௌர்ணமி கூட இருக்கும். இங்க இல்லைனாலும் ரோட்ல எங்கேயாவது ஒரு இடத்துல கொடுத்துருவோம். நான் அமிச்சம் பார்த்தீங்களா அந்த மெனு, அதான் டெய்லியுமே டெய்லியுமே அதான். அது வந்து அன்னதானமே ஸ்பான்சர் இல்லைனாலும் அந்த மெனு தான். மினிமம் 300 பேர் சாப்பிடுவாங்க, மேக்ஸிமம் 500 பேர் சாப்பிடுவாங்க. மினிமம் 300 பேர், மேக்ஸிமம் 500 பேருக்கு. ஒரு சில பேர் வந்து காலையில கொடுங்க, மதியமும் கொடுங்க அப்படின்ற மாதிரிலாம் இருப்பாங்க. நம்மளால 500 பேர் அதிகபட்சம் 600 பேர், அதுக்கு மேலே எங்களால் முடியாதுங்க. இன்னும் நாங்கள் செஞ்சு நாங்கள் பரிமாறி நாங்களும் அடுத்த நாள் வரணும். அதனால ஓம் நம சிவாய. தம்பி மூஞ்சி மூடுது. ஓம் நம சிவாய குட்டி பையா. ஓம் நம சிவாய, சிவாய நமக. நமச்சிவாய. ரொம்ப சந்தோஷம் ஐயா, ரொம்ப நன்றி. வீரா சாருக்கு சொல்லுங்க, ரொம்ப ரொம்ப நன்றி. அவர் டிரைவர் அவர் கொடுக்கணும். நமச்சிவாயம். ரொம்ப சந்தோஷமா. நல்லா இருக்கு. வாங்க வாங்க ஐயா, வாங்க ஐயா. ரொம்ப யாருமே கொடுக்கலாலும் கொடுத்துட்டு இருப்போம். டெய்லியுமே வடை பாயசத்தோட யாருன்னா கொடுக்கலாம் கிடையாது. கொடுக்கலாலும் அண்ணாமலை அன்னதானம்னு ஒரு 250-300 பேருக்காவது போட்டுருவோம் டெய்லியுமே. கொஞ்சம் டொனேட் பண்றாங்களா சார்? இப்போ நம்ம என்னால முடிஞ்ச ஒரு 500-1000. ஆமா, அது மாதிரி கண்டினியூ டெய்லி. ஆமா, அப்படி இல்லைனாலும் போடுவோம். அந்த மாதிரி அது இப்போ நம்ம கிட்டத்தட்ட ஒரு 25,000-30,000 செலவுன்னு வச்சு சாப்பாட்டுக்கு ஒரு 1000-2000 தான் ஒரு நாளைக்கு டொனேஷன் வரும்னு வச்சுங்க. ஆனாலும் போடுவோம், போட்டுட்டு தான் இருக்கும் 6 வருஷமா அண்ணாமலையாருடைய இது வேலை. அங்கேயே பேக் பண்ணி எடுத்து வருவேன். நான் வந்து தண்ணி பாட்டில் நம்ம பேக் பண்ணி தான் கொடுத்துட்டு இருந்தோம். அது என்னன்னா இதுல மல்லாட்டில் வாங்கிட்டு வந்துடுவோம். அப்படிங்களா? நாங்கள் 3 டைம் கொடுத்தோம். வண்டியிலே வச்சு
இங்கே ஸ்டார்ட் பண்ணி கடைசி வரைக்கும் கொடுத்தோம். நானும் அப்படிதான் கொடுத்துட்டு இருந்தேன். இப்போ என்ன ஆகுதுன்னா உணவு வந்து வாடானிடுறாங்க, சாப்பாடு வேணும்னா அது வேஸ்ட் ஆகுதுன்றதால அப்படியே அதனால என்ன பண்ணிட்டேன், வேஸ்ட் பண்றாங்க. வாங்க வாங்க வந்துட்டு சாப்பிட்டு சார் இப்போ அவங்க மட்டும் சாப்பிடுறேன். இப்போ மாசத்து வராங்கல்ல பசியோட, ஆமா யாரும் இப்போ அவங்களும் சாப்பிடுறாங்க. அந்த இது ரொம்ப சாப்பிட்டு போடலாம். அவங்களும் அண்ணாமலையார் பேர் சொல்லி பசி இல்லாம போட்டோம். ஆமா அப்படிதான், அது அந்த ஒரு கணக்கு தான். இப்போ எப்படி பெரிய கோயில்ல சாப்பாடு போடுறாங்க பாகுபடுது அந்த மாதிரி. இப்போ அவங்களும் இல்ல, இப்போ மலை சுத்தி வராங்கல்ல அவங்களுக்கும் பொதுவா அண்ணாமலையார் சோறு போடுறாரு, அவ்வளவுதான். நிறைய ஆந்திராக்காரங்க அவங்க எல்லாம் குடும்பமா வந்து சாப்பிட்டு போவாங்க. அதே மாதிரி குடுகுடுப்பு பண்றாங்க அந்த குருவிக்காரங்க, ஏழை இளைவர் எல்லாருமே வந்து சாப்பிட்டு எல்லாருமே சாப்பிடுங்க. நீங்க வீடியோ பார்த்து வீடியோல வரும் பாருங்க. அதை டெய்லி வீடியோ எடுத்து அப்டேட் பண்றாரு, யூடியூப் போடுறாரு. போட்டுதான் இப்ப ஐயா வந்து வெளியூர்ல இருக்கிறாரு. ஐயா வந்து என்ன நம்பி அன்னதானம் கொடுக்குறாரு. எப்படின்னா இப்போ இது ஒரு இப்போ அவரு இவர் வீரா ஒரு லிங்க் கொடுத்தாரு. ஆமா ஆமா எனக்கே தெரியாது, அங்க இருக்கு எனக்கு தெரியாது, எனக்கே தெரியாது. இல்ல அவரே 3 வருஷமா கொடுத்துருக்காரு. எனக்கு தெரியாது, நான் கொடுத்துருக்கேன். நான் இதுல வேற மாதிரி கொடுத்துருக்கேன், ஆனா எனக்கே தெரியாது. இப்போ அவங்களே ஒரு லிங்க் கிடைக்கல. இல்ல இன்னொன்னு என்னன்னா, எதுக்கு வீடியோ போடுறதுன்னா இப்ப ஐயாவால வர முடியாது, அன்னதானம் கொடுக்குறோம். நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, அன்னதானம் கொடுக்கறத போட்டோ எடுத்து கொடுத்துட்டோம் அப்படின்னு சொல்லி அனுப்புவாங்க. நம்மளது எப்படின்னா வீடியோவில் ஃபுல்லா எவ்வளவு பேர் சாப்பிட்றாங்க, ஒரு எப்படி கல்யாண கவரேஜ் எடுப்பாங்க தெரியுங்களா, அந்த மாதிரி அன்னிலிருந்து இன்னி வரைக்குமே எத்தனை பேர் சாப்பிட்றாங்க, எந்தெந்த சாப்பிட்றாங்க, அதாவது கொஞ்சம் அது ஒரு சின்ன நகைச்சுவா போவோம். பின்னாடி பாட்டு போட்டு இவ்வளவு பேர் சாப்பிட்றது அது எல்லாமே. அதனால நீங்க உங்களுக்கு ஒரு திருப்பி ஆமா ஓ இவ்வளவு பேர் சாப்பிட்றாங்க போட்டுப்பாரு. ஆமா இப்போ நிறைய அது பெட்டர் தான். எல்லாம் எவ்வளவு பேர் சாப்பிட்றாங்க அதிலே பார்த்துக்கலாம் அவங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, அது நம்மளுடைய இது கரெக்டாக அது பண்ணோம்ல. வாங்கம்மா வாங்க, ரொம்ப நன்றிங்கம்மா, தேங்க்ஸ். வாங்க வாங்க, சரி வாங்க வாங்க ஐயா, வாங்க ஐயா. சொல்லுங்கண்ணா. Arunachal
Jai